ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மறுபடியும் அதே சிறிது வெளிச்சம் புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம சொல்ல போகிறோம். இதில் உள்ள இன்ஃபர்மேஷன் தான் சிறிது வெளிச்சம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. நம்ம நிறைய வீடியோவில் வந்து இதை சொல்லியாச்சு. ஸோ இந்த புத்தகத்தில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து அடிமனதில் அமிழ்ந்த ஆசை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடிமனசில் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஆசை இருந்திருக்கும் அப்படின்னு. இதை படிக்கும் போது வந்து எனக்குமே கொஞ்சம் நிறையா எப்படி சொல்கிறது, இந்த தகவல் வந்து நிறையா எனக்கு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் நிறைய விஷயத்தை வந்து நம்ம ஆசைப்பட்டிருப்போம். பட் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிருக்கும். அது நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்கில்லாக இருக்கலாம், இல்லை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது நல்லா படிச்சிருக்க மாட்டோம், இல்லை நம்ம நல்லாவே படிக்க ரெடியாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக வந்து இதை இப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா போக அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய படித்தவங்களோ இல்லை ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி ஆள் இருந்திருப்பாங்க, நம்மளால் ஒரு கேட்குற அளவுக்கு அந்த டைம் நம்ம மெச்சூரிட்டி இருந்திருக்காது, இல்லைனா எல்லாமே இருந்திருக்கும், அந்த அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் இருந்திருக்காது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து நம்ம சின்ன வயசில் சில ஆசைகள் இருக்கும். இல்லைனா நம்ம அந்த ஒரு ஆசைகள் வந்து நம்ம குடும்பத்துக்கு இல்லை நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது செட் ஆகாமல் இருக்கலாம், நம்ம வளர்ந்த விதம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சின்ன வயசில் வந்து ஒரு ஆசை இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த தகவலுமே பேசுது. அந்த ஆசை வந்து அது படிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அது ஒரு படிக்கிறதோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதோ ஏதோ ஒரு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஆசை இருந்திருக்கும். அது மாதிரி தான் ஈவன் எனக்கு இதை ரிலேட் பண்ணியிருக்க மாதிரி வந்து என்ன இருந்துச்சுன்னா, எனக்குமே வந்து சின்ன வயசில் வந்து ஒரு லா காலேஜ் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு ஒரு 2-3 ஆசை இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு ஒரு 34 வயசு ஆக போகிறனால நம்ம அதை படித்து முடிச்சிடலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஒரு படிக்க ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து இது எனக்குமே ரொம்ப ரிலேட்டடாக இருந்துச்சு. ஸோ அதுதான் ஒன்று, அடிமனதில் அமிழ்ந்த ஆசை. கற்றுக்கொள்வதை பற்றி எப்போது நினைத்தாலும் மனதில் ததும்பும் ஒரு புத்தகம். டோட்டோ சான். ஜப்பானிய மொழியில் டெட்சுகோ குரோயானாகி எழுதிய பல லட்சம் பிரதிகள் விற்பனையான இந்த புத்தகம் தமிழிலும் வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு வீட்டில் அம்மாக்கள் போராடுவதையும் அழுது வீங்கிய முகத்துடன் பிள்ளைகள் பள்ளிக்கு போவதையும் காணும்போது இந்த புத்தகம் தான் நினைவுக்கு வரும். பள்ளிக்கூடம் ஏன் பயமாகி போனது, மாணவன் ஏன் வகுப்பறையை விட்டு தப்பி ஓடுவதை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறான், அச்சமில்லாத இயல்பான பள்ளிகளே உலகில் கிடையாதா? 1937 டோக்கியோவில் அப்படி ஒரு பள்ளி இருந்தது. அதன் பெயர் டொமாயி. அதை உருவாக்கியவர் கொபயாஷி. அந்த பள்ளியில் படித்த ஒரு மாணவி எழுதிய புத்தகமே டோட்டோ சான் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கூல் வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க. அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் போகிறதுக்கே வந்து யாருக்குமே விருப்பம் இல்லை. அந்த ஸ்கூலில் வந்து அவ்வளோ சுதந்திரமாக இருந்துச்சு, ரொம்ப கண்டிப்பு இல்லாமல் அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு சொல்லி ஒரு ஸ்கூலில் அந்த ஸ்கூலை பற்றியும் அந்த ஸ்கூலில் ஒரு படித்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எழுதிய அந்த புத்தகத்தை பற்றியும் சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த ஸ்கூலில் படித்தவங்க எல்லாமே வந்து பெரிய பெரிய அளவில் வந்து ஆளாகியிருக்காங்க அப்படின்றதுமே இதில் சொல்லுவாங்க. இது ஒரு மாதிரி பள்ளி. 6 ரயில் பெட்டிகளை வாங்கி அதையே வகுப்பறையாக அமைத்திருந்தார் கொபயாஷி. மாணவர்கள் சுயமரியாதை மற்றும் தனித்தன்மையுடன் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவர் விருப்பம். அதற்கு அவர்கள் இயற்கையோடு இணைந்த வழியில் கற்பது ஒன்றே வழி. ஒரு வகுப்பில் நிறைய மாணவர்கள் இருந்தால் கற்றுத்தருவது சிரமமாகிவிடும், அக்கறை இல்லாமல் போய்விடும். ஆகவே அவர் முன்மாதிரி பள்ளி ஒன்றை உருவாக்கினார். இங்கே மாணவர்கள் கெடிபிடிகள் தண்டனைகள் எதுவும் இல்லாமல் படித்தார்கள். பள்ளி முடிந்த பிறகும் அவர்கள் வெளியே செல்ல மனமில்லாமல் பள்ளி வளாகத்துக்குள்ளேயே சுற்றி அலைவார்கள். அந்த அளவுக்கு பள்ளி அவர்களை சுதந்திரமாக வைத்திருந்தது. கற்றுத்தருவதன் பல முன்மாதிரிகளை இந்த நூல் விரிவாக விளக்குகிறது. 2ஆம் உலகப் போரின் போது டோக்கியோ நகரம் தாக்கப்படுகையில் இந்த பள்ளியும் இடிந்து தரைமட்டமாகியது. அந்த பள்ளி உருவாக்கிய மாணவர்கள் ஜப்பானில் தலை சிறந்த மாணவர்களாக விளங்கினார்கள். அவர்கள் ஒரு நாளும் டொமாயி பள்ளியை மறக்கவில்லை. கற்றுக்கொள்ளல் வயது வரம்பற்றது. அதற்கு தேவை விருப்பமும் பொருளாதார உதவிகளும் இடைவிடாத தன்னம்பிக்கையும் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒரு புத்தகத்தில் இருந்துச்சு. அந்த புத்தகம் பேர் வந்து டோட்டோ சான். அந்த பள்ளியில் படித்த ஒரு பொண்ணு வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்கூலை பற்றி. அப்புறம் வந்து எஸ்ரா அவர்கள் அவர் வாழ்க்கையில் உள்ள அனுபவத்தை ஒரு கதையாக சொல்கிறாங்க. என் நண்பனின் தந்தை அரசு ஊழியராக பணியாற்றி 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றார். அதற்காக அவரது வீட்டில் சிறிய விருந்து நிகழ்ச்சி நடந்தது. அதில் நானும் கலந்து கொண்டேன். ஓய்வு பெற்ற பிறகு அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற பேச்சு வந்தது. கோயில்களுக்கு போய் வரலாம், பகுதி நேர வேலை செய்யலாம், வீட்டில் முழுமையாக ஓய்வு எடுக்கலாம் என்று பல்வேறு யோசனைகள் சொல்லப்பட்டன. ஆனால் நண்பரின் தந்தை எல்லாவற்றையும் மறுத்துவிட்டு தான் படிக்கப் போவதாக சொன்னார். பலரும் அவரை கேலியாக பார்த்தார்கள். ஸோ ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஸ்கூலில் ரிட்டையர் ஆனவர். அவர் வந்து என்ன பண்ணலான்னு சொல்கிறாங்க, இப்போ கோயிலுக்கு போகலாம், ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து எம்ஏ படிக்கணும்னு ஆசை இருக்குது. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு எம்ஏ படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் வீட்டில் வந்து இன்ஜினியரிங் அது இதுன்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. அதிலே வந்து நான் 35 வருஷம் ஓடிடுச்சு. இப்போ எனக்கு வந்து எம்ஏ படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசையில் இருக்கேன். அதனால் நான் வந்து எம்ஏ படிக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வீட்டில் எல்லாமே கிண்டல் பண்ணுறாங்க. இந்த வயசில் நீங்கள் எம்ஏ படித்து என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் வேஸ்ட், இப்போ படித்து நீங்கள் என்ன ஆக போகுது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் வந்து 20 வயசில் நான் ஆசைப்பட்டேன், அதை நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து எம்ஏ படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொரு சொல்கிறாரு, இப்போது தான் நான் சுதந்திரமாக படிக்க முடியும். வேலையை எதிர்பார்க்காமல் படிக்கும்போது தான் படிப்பின் உண்மையான அர்த்தம் புரியும். ஓய்வு பெற்ற பிறகு படிக்க துவங்குவதால் மனது மீண்டும் மாணவ பருவத்தின் உற்சாகத்துக்கு திரும்புகிறது. பேரன் பேத்திகளுடன் போட்டியிட்டு கொண்டு நானும் படிக்கப் போகிறேன் என்பது சந்தோஷம் தருவதாக கூறினார். என்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு இதைவிட வேறு நல்ல வழி எனக்கு தெரியவில்லை என்றார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 58 வயசில் ரிட்டையர் ஆன ஒருத்தர் வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு வந்து நான் பிஏ படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறாரு. வீட்டில் எல்லாமே வந்து வேணான்னு சொல்லியும் நான் படிக்க தான் போகிறேன், இப்போ தான் எனக்கு சுதந்திரமாக படிக்க முடியும், எதையுமே எதிர்பார்க்காமல் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பேரம்பேத்திங்க படிக்கும்போது நானும் அவங்க கூட சேர்ந்து படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கற்றுக்கிறதுக்கு வந்து வயசு வந்து ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. ஸோ எப்போ வேணாலும் நம்ம கற்றுக்கலாம். மனசில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆசை இருந்தால் பட் அதை நீங்கள் எப்போ வேணாலும் அதுக்கான இதை வந்து தேடி போகலாம் அப்படின்றதையுமே இதில் தகவலாக சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. 58 வயதில் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று தடுமாறும் பலருக்கு நடுவில் வாழ்க்கையை இப்படி புதுப்பித்து கொள்ள அவர் மேற்கொண்ட விருப்பம் உன்னதமாக இருந்தது. அவரது விருப்பத்தை வீடும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டது. நண்பரின் தந்தை 2 ஆண்டுகளில் எம்ஏ படித்து முடித்து முதல் வகுப்பில் தேர்ச்சியும் பெற்றுவிட்டார். அவருக்கு நேரில் சென்று வாழ்த்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் வந்து மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் போய் வாழ்த்து சொல்லியிருக்காரு. உற்சாகத்துடன் அவர் தன் மனதில் இருந்ததை பகிர்ந்து கொண்டார். இத்தனை வருட வாழ்வில் நான் அடைந்த மிகப்பெரிய சந்தோஷமே இதுதான். இந்த 2 ஆண்டுகளில் என்னை ஒரு மாணவனைப் போல நான் நினைத்து கொண்டேன். நூலகத்துக்கு சென்று படிப்பது, பரீட்சைக்கு தயார் செய்வது, என்னோடு படிக்கும் இளைஞர்களுடன் கலந்துரையாடுவது என்று நாட்கள் போனது தெரியவில்லை. பரீட்சைக்கு முதல் நாள் என்னுடைய பேத்தி எனக்காக பேனா வாங்கி பரிசு தந்தால் வீடே உற்சாகமாக என்னை பரீட்சைக்கு அனுப்பி வைத்தது. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பரீட்சை எழுத போகிறேன் என்று உள்ளூர நடுக்கமாக இருந்தது. பள்ளி வயதில் வீட்டில் அம்மா என் தலைக்கு எண்ணெய் தேய்த்து நெற்றியில் திருநீறு பூசி மனம் நிறைய வாழ்த்தி பரீட்சைக்கு அனுப்பி வைத்தது நினைவில் ஊஞ்சலாடியது. அந்த மன வெளிச்சியுடன் சென்று பரீட்சை எழுதினேன், ஜெயித்தும் விட்டேன். இனி அடுத்து எம்ஏ ஃபிலாசபி படிக்கலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 58 வயசில் பிஏ படித்தவர் வந்து சொல்லியிருக்காங்க. கற்றல் தரும் சந்தோஷத்துக்கு இணையாக வேறு என்ன இருக்கிறது? என்ன படிப்பது என்பது அவரவர் விருப்பம். சிலருக்கு அது இசை, நாடகம், ஓவியம் போன்ற கலைத்துறையாக இருக்கலாம். சிலருக்கு விளையாட்டாக இருக்கலாம். விரும்பினால் வேற்று மொழிகளில் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்வதால் இனி என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று யோசிக்க வேண்டாம். மாறாக எந்த ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்ளும் போதும் நமது மனது விசாலமடைகிறது, அக்கறை கொள்ள துவங்குகிறது, நம்மை புத்துருவாக்கம் செய்ய வைக்கிறது. அதற்காகவாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புத்தகம் படிப்பதில் யார் அக்கறை காட்ட மறுக்கிறார்கள் என்பதை பற்றி அமெரிக்காவில் ஒரு கணக்கெடுப்பு நடந்தது. அதில் 40 வயதில் இருந்து 55 வயது வரை இருப்பவர்கள் படிப்பதே இல்லை. அவர்களில் 80% பேர் வருடத்திற்கு 1-2 புத்தகங்களை கூட வாசிப்பதில்லை என்று அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. உலகம் முழுவதும் இதுதான் உண்மை. வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்க துவங்கியவுடன் படிப்பை முற்றாக கைவிட்டு விடுகிறோம். உலகம் முழுவதும் இதுதான் உண்மை. வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்க துவங்கிய பிறகு படிப்பை முற்றாக கைவிட்டு விடுகிறோம். அது பட்ட படிப்பு என்றில்லை, விருப்பத்துக்காக கூட எதையும் தேடி படிப்பதில்லை. மத்திய வயது தடுமாற்றம் நிரம்பியது, குழப்பத்தின் விளைநிலம் அது. ஆனாலும் நமது அக்கறையே நமது வழிகாட்டக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படிக்கிறது வந்து எவ்வளோ முக்கியம், எந்த வயசில் வேணாலும் படிக்கலாம். ஏன் நம்ம எல்லாம் இவ்வளோ படிக்காமல் இருக்கோம், படிக்கிறனால வந்து எவ்வளோ நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்றத வந்து ஃபுல் வந்து இதை சொல்லுது. அது உங்களுக்கு மனசில் ரொம்ப சின்ன வயசில் வந்து ஆசையாக கூட இருக்கலாம் அப்படின்றதையுமே இதில் சொல்கிறாங்க. அது வந்து கலைத்துறையாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எந்த வயசில் வேணாலும் படிக்கலாம் அப்படின்றதையுமே சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஒரு படத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. ஷபா அப்படின்ற ஒரு படம், ஒரு கனடியன் படத்தை வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு, ஸோ அவங்களுக்கு வந்து நீச்சல் கற்றுக்கணும்னு சொல்லி ஆசை. பட் அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. அவரோட தம்பி அவங்க கூட இருக்காங்க. ஒரு நாள் அவர் தம்பி வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. அதில் வந்து அவங்க அப்பாவோட சின்ன வயசில் வந்து நீச்சல் குளத்தில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, ரொம்ப நனைஞ்சிக்கிட்டு. அப்போ வந்து இவங்களோட குழந்தைங்களாம் கேட்குறாங்க, அம்மா நீங்கள் நீச்சல் உங்களுக்கு தெரியுமான்னு. ஒரு டயத்தில் எங்கள் அப்பா உயிரோட இருந்தப்போ நான் போய் கற்றுக்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து அவரோட உயிரோட இல்லை, இப்போ என் புருஷனும் போயிட்டாங்க. 20-30 வருஷமாக வந்து நான் நீச்சல் குளத்துக்குலாம் போகிறதில்ல, என்னை நிறைய தடை பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இப்போ எனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதானே தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே மறுபடியும் ஒரு ஆசைப்பட்டு மறுபடியும் அந்த நீச்சல் குளத்துக்கு வந்து போகிறாங்க. ஒரு நாள் கற்றுக்குறாங்க, 2வது நாளுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் போகிறாங்க. ஏன்னா நீச்சல் குளத்துக்குலாம் வேணாம் போகாதுன்னு சொல்லிட்டு அங்கே தடை பண்ணுறாங்க. மறுபடியும் போய் கற்றுக்கிட்டு அது மூலியமாக வந்து கொஞ்சம் நீச்சல் வந்து மறுபடியும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம சின்ன வயசில் வந்து நீச்சல் வந்து நமக்கு ரொம்ப ஆசைப்பட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையை வந்து மறுபடியும் கற்றுக்க போகிறாங்க. அது வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு மறுபடியும் பெரிய அவங்க அண்ணனோ தம்பியோ
வந்து பெரிய சண்டை போடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க, என்னோடய கணவனும் இறந்துட்டாங்க, பட் எனக்கு அந்த ஆசையை வந்து நிறைவேற்றிக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அதை தாண்டி வந்து போகிறாங்க. அங்கே ஒருத்தர் பழக்கமாகறாரு, அதுலேருந்து ஒரு கதை போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த படம் பேர் வந்து ஷபா அப்படின்னு சொல்லிட்டு SABAH அப்படின்னு. ஸோ இந்த படத்து மூலியமாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சின்ன வயசில் ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அது எத்தனை வயசு ஆனாலும் பரவாயில்ல, அது ஒரு படிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுனாலும் பரவாயில்ல, அது ஒரு பெரிய கோலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கான முயற்சி வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எடுக்கலாம், அது உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றதமா வந்து இந்த அடிமனதில் அமிழ்ந்த ஆசை அப்படின்ற ஒரு தகவல் அந்த ஒரு டைட்டில் கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை படித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன வயசில் ஏதாச்சும் ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு இப்போலாம் இருக்கான்னு சொல்லி முடிஞ்ச அளவு பார்த்துட்டு சின்னதாக ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் நம்ம சின்னதாக ஒரு ட்ரை பண்ணால் கூட நமக்கு வந்து ஒரு மன திருப்தியாக இருக்கும். அட்லீஸ்ட் நான் ஒரு ஆசைப்பட்டேன், அதுக்கு எனக்கு இப்போவும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை நான் ட்ரை பண்ணிட்டேன், பட் எனக்கு கிடைக்கல, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு மன திருப்தி வந்தாலே இப்போ நிறைய பேருக்கு போகும். ஸோ நான் இப்போ அதை ஒரு பிளான் பண்ணி தான் வந்து நானுமே இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம், வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் படிங்க. நன்றி.